அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்குள்ள பகிர்வு வாழ்வின் பொருள். நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு பிடிச்சது மாதிரி அடையணும் அப்படின்னு நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு சிலது அமையுது, ஒரு சிலது அமைகிறதில்லை. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நாம் என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அது ஒரு லட்சியம், ஒரு வாழ்க்கைக்கு பொருள், அந்த இன்பத்தை அடைவது நோக்கம் அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லிக்கிறலைனாலும் அது அப்படி தான் மனசில் ஒரு கருத்து உருவாகி இருக்குது. சரி, அப்படி நாம் முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா சரி, அது அடுத்தாப்பில் வாழ்க்கை பூரா ஒரு முழு நிறைவை கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அது ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்குது. அதோடு சேர்ந்து இன்னொன்று தேடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதாவது முழு மன திருப்தி அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. எல்லாமே குறைவுடையதாகவே தோணுது. எல்லோரும் இப்போ நான் சொல்கிற விஷயங்களை எல்லோரும் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயத்த இப்படி யோசிச்சு பார்த்தா, இப்போ நமக்கு ஒரு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு பிடிக்குது. அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாங்குகிறோம். கடையில் போய் நிறையா செலக்ட் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கிடுறோம். நமக்கு பிடிச்சது முழு நிறைவாக, மன நிறைவாக அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வர்றோம். நம்ம அதை நாம் போட்டுக்கிறோம். திருப்பி நாம் போட்டுட்டு வெளியே போகும்போது நண்பர்கள் பலவங்களை பார்க்குறோம். நாம் அதில் சேர்ந்தாப்பில் ஒரு 4-5 நண்பர்கள் இந்த ட்ரெஸ்ஸு சரியில்லை, நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டா அது நல்லா இல்லாமல் போயிடும். சேர்ந்தாப்பில் ஒரு 3 பேர், ஒரு 4 பேர் சொல்லிட்டாங்கன்னா அது சரியில்லாமல் போயிடும். இப்போ நமக்கு பிடிச்சது தான், நம்ம மன நிறைவுக்கு தான் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கினோம். நம்ம போடுற வரைக்கும் நமக்கு அந்த நிறைவு அப்படியே தான் இருந்தது. ஆனால் ஒரு 4 பேர் சேர்ந்தாப்பில் இது நல்லா இல்லையே அப்படின்னு ஒரு கருத்து சொல்லிட்டா உடனே நமக்கு அது திருப்தி இல்லாமல் போயிடும். ஆக நமக்கு திருப்திங்கிற விஷயமும் திருப்தி இல்லாமல் போயிடுது. அப்போ என்ன தான் வாழ்க்கையில் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை எப்படி தேடுறது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் எல்லார் மனதிலையும் இருக்கும், என் மனதிலையும் அது இருக்குது. அதை தேடும் பொழுது பல பெரியவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நம்மளுடைய தர்க்க சிந்தனையில், அதாவது லாஜிக்கல் திங்கிங்கில் இது ஏற்றுக்கொள்கிறது மாதிரி என்ன நான் உணரப்பட்டனோ அதை நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஆக எல்லா திருப்திகளும் நீங்கள் நிலையாமை உள்ளது தான். அது முழு நிறைவான திருப்தின்னு சொல்ல முடியாது. இதை தத்துவமாக என்ன பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும், எல்லா விஷயங்களும் கூட தோன்றி நின்று அழிந்துவிடும், அதான் மாறிவிடும். அதாவது நிலையாமை. எல்லாம் ஒரு விஷயம் தோன்றி அது கொஞ்ச நாள் நின்று அது அப்படியே அழிஞ்சு போயிடும். ஆக இந்த உலகியல் பொருள் பூராமே, இந்த உலகியல் விவகாரங்கள் பூராமே, இந்த லௌகீக வாழ்க்கை எல்லாமே தோன்றி நின்று மறைந்துவிடும். அப்போ என்றுமே மறையாமல், என்றுமே அழிவில்லாமல் இருப்பது அந்த பரம்பொருளே. அந்த பரம்பொருளை நாம் அடைவதற்கு முயற்சிகள் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க நாம் நினைக்கிற ஒரு முழு நிறைவு, முழு திருப்தி கிடச்சிரும்னு பெரியவங்க சொல்கிறாங்க. என்னுடைய மன உணர்வுலையும் அதில் வேறுபட்ட கருத்தாக எதுவும் தோணலை.
ஆகிய வாழ்வியல் பொருள் அப்படின்னாக்க நாம் இறைவனோட சேருவதற்கான முயற்சியே. இந்த இறைவனோட சேருவதற்கு முயற்சிக்கு இந்த தோன்றி நின்று மறையும் பொருள்களை ரொம்ப பெருசாக நாம் அதில் திருப்தி அடைஞ்சிருவோம்னு ஒரு கோணத்தில் அதை தேடி 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 ரொம்ப நாம் அதில் களைத்து போகிறத காட்டிலும் ஏதோ அதை ஒரு தேவைக்கு என்ன இருக்கோ அதில் இருந்து மட்டும் நாம் அதை எடுத்துக்கிட்டு, அது அல்ல உண்மையான நிலை, நமக்கு இதை விட மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இறைப்பொருள் ஒன்று இருக்குது. அந்த இறைப்பொருளை சத்தியத்தாலும் தியானத்தாலும் நாம் அடைந்து விட முடியும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய அனுபவம் கூற்று. அதனால் வாழ்வியல் பொருள் என்பது பொருள் தேடுவது அல்ல, சுகபோகங்களை அனுபவிப்பது அல்ல, இறைப்பொருளை தேடுவதே அப்படிங்கிறதுல நாம் முயற்சி செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யலாம். தெரியல, நமக்கு இன்னைக்குள்ள பிராப்தத்துக்கு நமக்கு அடைஞ்சிருவோமான்னு தெரியல. ஆனால் நம்மளுடைய பாடுகள், நம்மளுடைய முயற்சிகள் வீணாக போகாது. அது ஏதோ நம்ம ஒரு எல்லையை கடப்பதற்கு கண்டிப்பாக உதவும். அது இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவியாக கூட இருக்கலாம். ஆக ஒரு முழு நிறைவான வாழ்வியல் பொருள் இறைவனோட கலத்தலே என்பதோடு இந்த பகிர்வை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.